ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நண்டு ஆம்லேட் எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இது வரைக்கும் மதுரை மகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துருக்கிறேன், ஒரு தோசைக்கல் எடுத்துகிட்டு அதில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயமாக எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த வெங்காயத்தையும் ஒரு பச்சை மிளகாய் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது நல்லா வதங்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி நல்லா வதங்கிடணும். இப்போது நான் நண்டு கிரேவி இருக்குது பார்த்திங்களா, நண்டு கிரேவிலேருந்து எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி நண்டு கிரேவி பண்ணதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது நண்டு, அதிலேருந்து நண்டில் உள்ள சதப்பகுதி மட்டும் தனியாக எடுத்துருக்கிறேன். அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நண்டு கிரேவிலேயே நான் உப்பு போட்டிருப்பேன், அதனால் நண்டுக்கு தேவையான உப்பு நான் ஆட் பண்ணல. இப்போது இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அது வேகட்டும், கொஞ்சம் வெந்துட்டுருக்கட்டும். இப்போது நண்டு கிரேவியை ஆட் பண்ணிக்கோங்க. நண்டு கிரேவி வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துக்கோங்க. இதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இதுவும் நல்லா வதங்கட்டும். இப்போது இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ ஒரு 2 முட்டை எடுத்துக்கோங்க. இப்போ நான் 2 முட்டையை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி 2 முட்டையை ஆட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 2 முட்டையை ஆட் பண்ணிவிட்டு ஒரு விஸ்கை வச்சு நல்லா இந்த மாதிரி அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்பூனை வச்சும் நீங்கள் ஸ்பூனை யூஸ் பண்ணியும் நீங்கள் என்ன பண்ணலான்னா முட்டையை நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்ததுக்கப்புறமா இப்போது முட்டைக்கு தேவையான அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா உப்பு ஆட் பண்ணிக்கணும். முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஏற்கனவே நம்ம எல்லாத்துக்குமே ஆட் பண்ணியாச்சு, முட்டைக்கு மட்டும்தான் உப்பு ஆட் பண்ணல. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகு பவுட்ரு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சு வச்சுருக்கிறோம் பார்த்திங்களா, இந்த கிரேவி இருக்குது பார்த்திங்களா, நண்டு கிரேவி ஆட் பண்ண எல்லாமே மிக்ஸையும் இந்த இதில் ஆட் பண்ணிக்கோங்க. முட்டை, நம்ம நண்டு கிரேவி இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இந்த கலவையை எடுத்து இதில் கொட்டிடுங்க. இப்போ கொட்டி முடிச்சதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம ஆம்லேட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இப்போது நம்ம நண்டு ஆம்லேட் போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் நண்டு ஆம்லேட்டுக்கான இதை ஊற்றிடுங்க. இப்போ ஊற்றிட்டு இப்போது அதுக்கு லைட்டாக தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. நண்டு ஆம்லேட்டுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நம்ம பிரட்டி போடணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஆயில் விட்டதுக்கப்புறமா இதை லைட்டாக எடுத்து விட்டுட்டு நம்ம டேர்ன் பண்ணணும். மொத்தமாக டேர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடஞ்சி போயிடும். அதனால் இந்த மாதிரி மெதுவாக பொறுமையாக டேர்ன் பண்ணிக்கோங்க. இது 2 பக்கமுமே வெந்துடணும். பாருங்கள், 2 பக்கமுமே நமக்கு வெந்துருச்சு. இப்போது நமக்கு நண்டு ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நண்டு ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. இதில் லைட்டாக நண்டு பீஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் மதுரை மகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.